ஃப்ரெண்ட்ஸ், 27ஆம் கெஸ்ஸிங் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. அது பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா 26ஆம் ரிசல்ட் இல்லை. அது வந்ததுக்கப்புறம் சில பேர் கெஸ்ஸிங் எடுப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி அந்த கெஸ்ஸிங் நான் பார்த்து வச்சதுனால அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படின்னு பார்த்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அதோட இந்த ஃபாலோ நம்பர் ஒன்று எடுக்கலாம். நம்ம கமெண்டில் வந்து 4D ஃபாலோ நம்பர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி 4D ஃபாலோ நம்பர் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம். அது இன்னுமே வரல. 444 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. அதுவுமே இன்னும் வரல. ஆனால் அந்த நம்பர் வரணும் அப்படின்னா 722 இல்லை 772 பாக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் 444 வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது 4Dக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஏதோ ஒன்று எடுத்தோம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு இருக்க முடியாது. நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது 4D ஃபாலோ பண்ணுறதுன்னா நிறையா செலவாகும். பார்த்துங்க. இந்த சிங்கிள் போர்டு 4D இது ரெண்டுமே கொஞ்சம் சிக்கலான ஃபாலோ நம்பர்ஸு. பார்த்துங்க. ஓகேவா? இப்போது என்னென்னா இந்த மார்க் பண்ணிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியுது இந்த மார்க் பண்ண நம்பரு. இது 6க்கு 4 வரும் அப்படின்றது நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயந்தான். 9க்கு 2, 6க்கு 4, 0க்கு 3 அப்படின்றதெல்லாம். இப்போ இதில் பாருங்கள், 62, 56 இது நம்முடைய ஃபாலோ நம்பரில் இருந்தது. பிப்ரவரி, மார்ச்சில் அது வந்து ஏப்ரலில் வந்துச்சு. இந்த நம்பர் நம்ம சேனல் வியூஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம ஃபாலோ நம்பராக கொடுத்துருந்தோம் 4Dயில் 62, 56 அப்படின்னு டைரெக்டாகவே கொடுத்தோம். அது அப்படியே வந்துடுச்சு. பாக்ஸில் கூட கொடுக்கல. ஸோ அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுலேருந்து கரெக்டாக பாருங்கள், இந்த நம்பரு 6க்கு 4 வச்சு அப்படியே வந்து ஏபி நிற்க வச்சு கரெக்டாக இந்த கேம் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த மாதத்தில் வேறு எதனா வந்திருந்தால் அதை ஃபாலோ பண்ணலாம். அது இந்த மாதத்தில் தான் அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி நம்பரெல்லாம் அதே மாதத்தில் அடித்து முடிச்சுடுவாங்க. இங்கே பாருங்கள், அதே 66ல் 29 அப்படின்ற நம்பரை செட் பண்ணி இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இதனுடைய கேப் பாருங்கள். அடுத்து அந்த கேப்போ இல்லை அதில் பாதி நாள் கேப்போ எத்தனை நாள் கேப்புன்னு எண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 நாள் கேப் இருக்குது. ஸோ 7 நாள் கேப்பு. ஏன்னா இந்த மாதம் முடிய போகுது இல்லையா? அதனால் 7 நாள் கேப்பில் இதை முடிச்சிடலாம். 7 நாள் கேப் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 அதாவது 27, 28 தேதியில் இந்த நம்பரு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நாள் கேப்பில் இந்த எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 14 நாள் கேப்பு. ஸோ இங்கேருந்து நம்ம கரெக்டாக 7 நாள் கேப்பில் இந்த நம்பர் அடிக்கணும். ஒரு நாள் முன்னாடியே கூட இந்த நம்பர் அடித்து முடிக்கலாம். அதோட 801 அப்படின்ற நம்பரை நாம் ஒரு ஃபாலோ நம்பரில் எடுத்திருக்கோம். அதையுமே வச்சுங்க. 584 அப்படின்ற 2 நம்பர் 3Dயில் நம்ம ஃபாலோ நம்பர் எடுத்திருக்கோம். அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அது இந்த மாதம்தான் வரணும். வர வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னா, இந்த 29 அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே வச்சிட வேண்டியது தான். இந்த 66க்கு 44 அப்படின்ற நம்பர் வச்சிட வேண்டியது தான். எப்படின்னா இங்கே பாருங்கள் 66 இடத்துல அப்படியே 44 வச்சிட வேண்டியது தான். ஓகேவா? புரியுதா பாருங்கள். இதே தான். இதுக்கிடையில் ஒரு 44 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. அந்த நம்பரை வாட்ச் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு 66 வச்சு கேமு முடிக்கலாம். ஏன்னா இந்த 4466 2 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. அதையும் பாருங்கள், மார்க் பண்ணுறேன். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த 66க்கும் 44க்கும் இந்த மாதம் ஒரு கனெக்ட் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 66, இந்த இடத்துல 44. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இங்கே 44ன்னு வச்சாங்க. இந்த இடத்துல இருக்கிற 44க்கு அப்படியே 66 வச்சும் இந்த கேமை முடிக்கலாம். ஏன்னா இதுக்குமே 6 நாள் கேப்பு. இங்கேருந்து 2, 4, 6 நாள் கேப் வந்தால் கரெக்டாக இந்த இடத்துல நிற்கும். பாருங்கள், இன்னொரு தடவை கூட எண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 62, 56க்கும் 49, 48க்கும் 6 நாள் கேப்பு. இப்போது இந்த 26, 69க்கும் இந்த 27ஆம் தேதிக்கும் எத்தனை நாள் கேப் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 நாள். ஸோ இந்த தேதியில் அந்த 49, 48 அப்படின்ற நம்பரில்
69 68 அப்படின்ற நம்பரு வரலாம். பாருங்கள், இந்த 2 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 69 68 27ஆம் தேதிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சிங்கிள் போர்டு ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 2 9 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தது. அதுக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து 2 2 வந்துச்சு. இப்போது 2 6 வந்திருக்கு. இங்கே ஒரு 4 வந்திருக்கு. ஸோ திரும்பவுமே 4 4 அப்படின்ற நம்பரு திரும்பவுமே வரலாம். அது பார்த்துக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் 6 6 6 3 6 இருக்குது. ஸோ திரும்பவுமே இந்த இடத்துல 3 4 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து அதாவது இப்போ 4 வந்துருச்சு. ஸோ இந்த 2 மணிக்கு வர ரிசல்ட்லையுமே 4 ஒரேல வந்துச்சுன்னா, இந்த தேதியிலுமே 4 இந்த மாதிரி எப்படி தொடர்ந்து 2 வந்துச்சோ அது மாதிரி இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படி 6 வந்துச்சோ அந்த மாதிரி இங்கே 4மே வந்துடலாம். இப்போ அதே மாதிரி ஏ போர்டில் பார்த்துக்குங்க. 2 தடவை 2 இருக்குது. இங்கே பாருங்கள் 2 தடவை 3, அதுக்கு 2 தடவை 0, அதாவது 3க்கு 0 வரும், 2க்கு 9 வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அப்போ ஏ போர்டில் 9 அப்படின்ற நம்பரை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏ போர்டில் 9 அப்படின்ற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 2 தடவை இந்த நம்பர் சேர்ந்து வரும்போது தான் அதுக்கு சப்போர்ட் நம்பரை வந்து அதே போர்டில் வைக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல 9 ஏ போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதோட பி போர்டில் 5ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தது. ஏன்னா ரன்னிங்கில் வந்து பி போர்டில் இப்போ 5 தான் இருக்குது. அதனால் இன்னும் இருக்கிற இந்த 4 நாளில் 5ன்ற நம்பருமே ஃபாலோ பண்ணிங்க. 4D ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நம்பரை ஒரு 4 நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த கேஎல் டியர் புக்கிங் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். பாருங்கள், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கேஎல் டியர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், ஃபாலோ நம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. சொல்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சிங்கிள் போர்டும் சொல்லியிருக்கு, 4D சொல்லியிருக்கு. அதோட ஏபிபிசிலையுமே வந்து பழைய வீடியோவில் ஃபாலோ நம்பர் சொல்லியிருக்கோம். அதையுமே பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஒரு நல்ல எல்லாருமே வின்னிங் வாங்கணும் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறோம். பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து வின்னிங் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே ஒரு முயற்சி தான். அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.